அமைச்சுக்கிட்டோன்னு நானும் விட்டுட்டேன். அப்புறம் அவ வெளியூர் போய் படிச்சு வேலை பார்த்து இப்ப துபாய் போயிட்டா. அப்ப கிருஷிக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, நாங்க அவங்க கிட்ட சொல்லல. பொண்ணுக்கு நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுமா. அந்த சின்ன வயசுல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. தப்புதான் மீனா. ஆனா இப்ப இருந்த நிலைமைக்கு பிராயச்சித்தமாதான் அவ குழந்தையாது இல்ல. அதனால தனக்கு குழந்தை இருக்கிறதே அவ யார்கிட்டயும் சொல்றா. என்னமா அது தப்பு பண்ணது நீங்க, அப்புறம் அந்த வயசான ஆளு. உங்க பொண்ணு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, சரி அதெல்லாம் வேற. அதுக்காக இந்த சின்ன பையன் என்னமா தப்பு பண்ணா? பெரியவங்க பண்ண தப்புக்கு இவன் ஏமா கஷ்டப்படணும்? இதனால நான் அம்மா இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மா இருந்து இல்லாத வாழ்க்கை இருக்கு பாருங்க. தாகமா இருக்கும்போது கடலுக்கு நடுவு நிக்கிற மாதிரி ஒரு சொட்டு கூட குடிக்கிறதுக்கு உதவாது. அப்படித்தான் இருக்கும் மொத்தம் வாழ்க்கையும். அவங்க பையனை அவங்க தானமா பாத்துக்கணும். பெத்த புள்ள விட அப்படி என்னமா பிடிச்ச மாதிரி வாழ்க்கை தேவை? அம்மா, உங்க பொண்ணோட கஷ்டம் எனக்கு புரியுது. எந்த பொண்ணுக்குமே இப்படி நடக்க கூடாது. ஆனா அதுக்காக அவங்க பெத்த புள்ளையே அவங்க இப்படி ஒதுக்கி வச்சா எப்படி? இப்பதான் உங்க பொண்ணுகிட்ட இன்னும் 4 வார்த்தை கேட்கணும்னு எனக்கு தோணுது. நீங்க போன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். இல்லமா நீங்க உங்களுக்கு போன் பண்ணுங்க. ஏங்க இருங்க, இதுக்கு முன்னாடி வேற ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப இவங்க சொல்றது பார்த்தா அவங்க பக்கம் இருக்கிற கோவத்திலும் நியாயம் இருக்குல்ல? என்ன சொல்ற நீ? அப்ப இந்த பையன் அம்மா எல்லாம் வளரணுமா? அவங்க தான் சொல்றாங்கல்ல, அவங்க பொண்ணு மனசு மாறிடுவாங்கன்னு. இப்ப நாம போய் பேசி அது அவங்களை இன்னும் கோவப்படுத்த கூடாது. பாருங்க, விடுங்க. இதை நான் யார்கிட்டயும் சொன்னதில்லமா. கிருஷ்ண மேல அக்கறையா இருக்கிறீங்க, அதனாலதான் சொன்னேன். சரி,